அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிளாசிக் ஹை செகண்டரி ஸ்கூல். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கண பகுதி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இலக்கண பகுதி பொது அப்படிங்கிற டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ஸ் சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஐம்பால் என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த 5 பாலும் உயர்திணைக்குரியது, அக்ஜிணைக்குரியது அப்படின்னு பகுத்திருப்பாங்க. அதில் உயர்திணைக்குரியது என்ன, அக்ஜிணைக்குரியது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். உயர்திணைக்குரியது ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ஜிணைக்குரிய பால் பகுப்பு ஒன்றன்பால், பலவின்பால் அப்படிங்கிறது. இது 5 தான். இதில் 1 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பால் எத்தனை வகைப்படும், உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் என்ன, அக்ஜிணைக்குரிய பால் பகுப்புகள் என்ன, இந்த மாதிரியான வினாக்கள் எல்லாம் இதில் இடம்பெறலாங்க. நெக்ஸ்ட்டு உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் சில எடுத்துக்காட்டு பார்க்குறோம். இப்போ ஆண் பால் சொன்னோம். வீரன், அண்ணன், மருதன், யாருடைய எந்த ஆணுடைய பெயராக இருந்தாலும் அது ஆண் பாலுக்குரியது. மகள், கண்ணகி, தலைவி, இது பெண் பாலுக்குரியது. பலர்பால் அப்படின்னா, பலர் அப்படிங்கிறப்ப ஆண்கள், பெண்கள், ஒரு கூட்டத்தை குறிக்கும். அதிகமாக இருக்கக்கூடிய உயர்திணை மக்கள், பெண்கள், ஆண்கள், இதெல்லாமே பலர்பாலுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். அதே மாதிரி அக்ஜிணைக்குரிய பால் பகுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, அக்ஜினி அப்படின்னா அதில் அக்ஜினியில் ஒன்றனை குறிப்பது, அதாவது விலங்குகள் இருக்கலாம், சரிங்களா, பறவைகள் இருக்கலாம், உயிரில்லாத பொருட்கள் நம்ம அக்ஜினின்னு சொல்லுவாங்களா. அக்ஜினையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால். ஒன்றன்பாலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு விலங்கை குறிக்கலாம். அல்லது பலவின்பால் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா, பலவின்பால் நிறைய விலங்குகள் இருக்கு இல்லைங்களா, இதை குறிக்கலாம். சரிங்களா. விலங்குகள் மட்டும் இல்லைங்க, மலைகள், பறவைகள், எதை வேணாலும் குறிக்கலாம் பலவின்பால் அப்படிங்கிறப்ப. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, மூவிடம் அப்படிங்கிற டாபிக். இந்த மூவிடம் அப்படிங்கிறதுல இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இடம் எத்தனை வகைப்படும், தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 வகைப்படும். அப்போ தன்மை பெயர்கள் என்ன, முன்னிலை பெயர்கள் என்ன, தன்மை வினைகள் என்ன, முன்னிலை வினைகள் என்ன. நம்ம பாடப்பகுதியில் ஒரு புத்தக பயிற்சி வினா கூட இடம்பெற்றிருக்கும், படர்க்கைக்குரிய பெயர் யாது அப்படிங்கிற மாதிரி. புக்கில் இன்டீரியர் கொஷின் கேட்கணும் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரியான வினாக்கள் கட்டாயமாக இடம்பெறலாங்க. இப்போ தன்மை பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தன்மையில் பெயர், வினை அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. தன்மை பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா, நான், யான், நாம், யாம் அப்படிங்கிறது தன்மை பெயர்கள். இதுவே தன்மை வினைகள், வினைனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், செய்யக்கூடிய செயலை குறிப்பு தான். வந்தேன், வந்தோம் அப்படிங்கிறது. இதுலேயே பார்த்திங்கன்னா, ஒருமையில் குறித்தா வந்தேன், வந்தோம் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும். சரி, முன்னிலை பெயர்கள். முன்னிலை இடத்துல 3 சொன்னோம், தன்மை, 2வது இருக்குது முன்னிலை. அந்த முன்னிலை பெயர்கள் என்ன, முன்னிலை வினைகள் என்னன்னு பார்க்கலாங்க. முன்னிலை பெயர்கள் அப்படிங்கிறப்ப நீ, நீர், நீவீர், நீங்கள், இது எல்லாமே முன்னிலை பெயர்கள். நெக்ஸ்ட்டு முன்னிலை வினைகள் பார்க்குறோம். நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள், இது எல்லாமே முன்னிலை வினைகளில் வரும். அடுத்தது படர்க்கை பெயர்கள். இந்த படர்க்கை பெயர்லேருந்து தாங்க புத்தகத்தில் ஒரு வினா இடம்பெற்றிருக்கு. அவன், அவள், அவர், அது, அவை, இது எல்லாமே படர்க்கை பெயர்கள். இப்போது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரிங்க, இப்போ படர்க்கை பெயரை குறிப்பது எது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே அவன், நான், யான், நீ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த 4 விடைகளில் எது சரியானது? அவன் அப்படிங்கிறது தான் சரியானது இல்லைங்களா. இந்த மாதிரி தான் வினாக்கள் இடம்பெறும். நெக்ஸ்ட்டு படர்க்கை வினைகள். வந்தான், சென்றாள், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன, இதெல்லாம் படர்க்கை வினைகள் இடம்பெறும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதிங்க, ரொம்ப முக்கியமான பகுதி. வினாக்கள் திரும்ப திரும்ப எல்லாவரிடமும் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதியும் கூட. இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா. இப்போ இந்த டாபிக் என்னென்னா வலு. வலு அப்படின்னா என்ன? வலு அப்படின்னா பிழை. வலு அப்படின்னா என்னது? பிழை, குற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. இப்போ வலுன்னா என்ன? நம்ம பேசக்கூடிய பேச்சு இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். பேசுறதுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கணம் இருக்குது, இப்படி தான் பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அப்போ இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். சரிங்களா. இப்போ இதை கொடுக்கலாம், எப்படி கொஷின் கொடுக்கலாம்? இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும், வலு எனப்படும். சரிங்களா. இப்போ இந்த வலுவினுடைய வகைகள் பார்த்தோம் அப்படின்னா, வலு எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். வலு எத்தனை வகைப்படும்? 7. அது என்னென்ன, அதுக்குண்டான எடுத்துக்காட்டுகள்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். வலுவின் வகைகள் 7. ஃபஸ்ட் எடுத்தோடனே
திணைவழு. ஃபஸ்ட் என்னது? திணைவழு. இப்போ நம்ம வலுன்னு சொல்லிட்டோம். செலியன் வந்ததுன்னு இருக்கு. சரிங்களா? இதில் என்ன பிழை இருக்குது? செலியன் அப்படிங்கிறது ஆண்பாலை குறிக்குது. சரிங்களா? உயர்திணையில் ஆண்பாலை குறிக்குது. இதுவே வந்தது அப்படிங்கிறது ஒன்றன் பால். சரிங்களா? அது அக்ஜினை குறிக்குது. இப்போ செலியனுங்கிறது உயர்திணை, வந்ததுங்கிறது அக்ஜினையினுடைய வினைமுற்று. அப்போ செலியன் வந்தது கரெக்டா? தவறு. அதனால தான் அதை நம்ம திணைவழு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? உயர்திணையில் ஒரு பெயர் அமைஞ்சா அதோட வினையும் உயர்திணை வினையாகத்தான் முடியணும். ஆனால் இங்கே அக்ஜினை இருக்குது. உயர்திணை, இது அக்ஜினை. அப்போ உயர்திணை வரப்போ இங்கே அக்ஜினை வந்திருக்கு. அப்போ இது திணைவழு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? பால்வழு. பால் நம்ம ஆல்ரெடி 5 வகைப்படும்னு பார்த்தோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் பார்த்தோம். இப்போ இதில் என்ன வலு இருக்குது அப்படின்னா, கண்ணகி அப்படிங்கிறது பெண்பாலை குறிக்குதுங்களா? உண்டான் அப்படின்னு இருக்கு. உண்டான் அப்படிங்கிறது ஆண்பாலுடைய வினைமுற்று. அப்போ அது தவறு. பால் தான் ஆண்பால் பெண்பால் வரப்பா. இங்கே வந்து பெண்பாலுடைய பெயர் இருந்துச்சுன்னா இங்கே முடிகிறப்பையும் பெண்பால் வினைமுற்று விகுதி தான் இருக்கணும். இங்கே ஆண்பால் வினைமுற்று விகுதி இருக்குது. அப்போ இதில் பால்வழு இடம் பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வினா எப்படி இடம்பெறும் அப்படின்னா, கண்ணகி உண்டான் எவ்வகை வாக்கியம், கவிதா பாடினாள் எவ்வகை வாக்கியம், எது வகை வலு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம இந்த பகுதியை படிக்கிறப்ப நல்லா புரிந்து படித்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இடவழு. இடவழு நீ வந்தேன். நீ வந்தேனுங்கிறது சரியா? தவறு. நீ வந்தாய் அப்படின்னு தான் வரணும். அப்போ இது இடத்துல வலு இருக்கிறதுனால இது இடவழு. நெக்ஸ்ட் பாருங்கள், காலவழு. காலம் 3 காலம் இருக்கு இல்லைங்களா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறது. இப்போது நேற்று அப்படிங்கிறது என்ன காலமுங்க? நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம். வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம். அப்போ நேற்றுங்கிறது இறந்த காலம், வருவானுங்கிறது எதிர்காலம். நேற்று வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். பட் நேற்று வருவான் இருக்கு. அப்போ இதில் வலு இடம் பெற்றிருக்கு. எதில்? காலத்தில். அப்போ இது காலவழு. நெக்ஸ்ட் பாருங்கள், வினாவழு. வினா, வினானா கேள்விங்கிறது நமக்கு தெரியுங்க. சரி, கேட்குற கேள்வியே தவறாக இருந்தால், அதில் பிழை இருந்தால் அது வினாவழு. பாருங்கள், ஒரு விரலை காட்டி, அதாவது ஒரே ஒரு விரலை காட்டி இது சிறியதா பெரியதா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு விரல் மட்டும் நான் காட்டுறேன், இதில் சிறியதா பெரியதுன்னா 2 விரல்கள் இருந்தால் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு விரலை காமிச்சு இது சிறியதா பெரியதான்னு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்புறம் கேட்குற கேள்வியே தவறு. அப்போ ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் வினாவழு. நெக்ஸ்ட் பாருங்கள், விடைவழு. விடை, கேட்குற கேள்வி ஒன்றா இருக்குது, சொல்லக்கூடிய பதில் ஒன்றா இருந்துச்சுன்னா அது வழுதான். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது விடைவழு. நெக்ஸ்ட் பாருங்கள், மரபுவழு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம், தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க என்று கூறுதல். இது சரியா? சரியான வாக்கியமா? இல்லை. ஏன்? இது தென்னந்தோப்பு அப்படின்னு இடம்பெற்றிருக்கணும். தென்னந்தோப்பு, தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் தான் சரி. புரியுதுங்களா? இப்போது நம்ம பார்த்த டாபிக் வலு. வலுவினுடைய வகைகள் எத்தனை? 7. அந்த 7க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டிலேருந்து கட்டாயமாக வினாக்கள் எதிர்பார்க்கலாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது வலு பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய பகுதி வளாநிலை. வளாநிலை அப்படின்னா என்ன? பிழையே இல்லாமல் சரியான வாக்கியம் இடம்பெற்றிருந்து அதுக்கு பேர் வளாநிலை. வலுனா பிழைன்னு பார்த்தோம், வளாநிலைனா பிழை இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? இப்போ அதே உதாரணத்தை வச்சு வளாநிலைக்கான சென்டென்ஸ் எழுதலாம். இப்போ வளாநிலையும் 7 வகைப்படுங்க. வலு எப்படி 7 வகையோ அதே மாதிரி வளாநிலையும் உங்களுக்கு 7 வகைப்படும். அதில் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா? திணை வலுன்னு அங்கே பார்த்தோமா? இங்கே திணை வளாநிலை. செலியன் வந்தான், இது சரியான சொற்றொடர் இருக்குங்களா? இருக்குது. செலியன் அப்படிங்கிறது ஆண்பால், வந்தான் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதனால் இந்த வாக்கியத்தில் எந்த பிழையுமே இல்லை. அப்போ இது திணை வளாநிலை. ஓகே. நெக்ஸ்ட்டு பால் வளாநிலை. கண்ணகி உண்டாள்.
கண்ணகிங்கிறது பெண்பால், உண்டாள் அப்படிங்கிறது பெண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ இந்த இடத்துல கண்ணகி உண்டாள் அப்படிங்கிறது சரியான சொற்றொடர், அதனால் கரெக்டு தான். இது பால் வளாநிலை. இடம் இடம் வந்து 3 வகை நம்ம சொன்னோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை சொன்னோம். அதில் பார்த்திங்கன்னா நீ வந்தாய் சரியான சொற்றொடர், அப்போ இது இட வளாநிலை. காலம் நேற்று வந்தான், இதுவும் சரியாக இருக்குது. இதுவே நேற்று வருவான் அப்படிங்கிறது நம்ம கால வலுவில் பார்த்தோம். இங்கே நேற்று வந்தானுங்கிறது முறையான சொற்றொடராக இருக்குது. அப்போ இது கால வளாநிலை. நெக்ஸ்ட் பாருங்கள், வினா வளாநிலை. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது, இந்த 2 விரல்களை காட்டி இதில் எது சிறியது எது பெரியது அப்படின்னு கேட்கலாம். அப்போ கேட்கக்கூடிய கேள்வி சரியாக இருக்குது. அப்போ இதில் எந்த பிழையும் இல்லை, அதனால் இது வினாவளாநிலை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், விடை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார், இதில் எந்த ஒரு தவறுமே இல்லைங்க. அப்போ இது விடை வளாநிலை. நெக்ஸ்ட் பாருங்கள், மரபு. மரபு வளாநிலை அப்படிங்கிறது தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு, இங்கே சரியாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் எந்த வலுவுமே இல்லை, எந்த பிழையுமே இல்லை, அதனால் இது மரபு வளாநிலை. இந்த பகுதியில் எப்படி வினாக்கள் இடம்பெறலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, வலு, இப்போ பார்த்தது வளாநிலை. இந்த 2க்கும் உள்ள வேறுபாடு யாது அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்து நேற்று வந்தான் என்பது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்கலாம். வலுவா வளாநிலையா அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ வலு அமைதினா என்ன, பிழையாக இருந்தாலும் கூட, தவறாக இருந்தாலும் கூட, ஏதேனும் ஒரு காரணத்துக்காக அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் வலு அமைதி. இதில் எத்தனை வகை இருக்குன்னா 5 வகை தான் இருக்குது. வலு 7, வளாநிலை 7, வலுவமைதி 5. சரிங்களா? அதில் முதல்ல பார்த்திங்கன்னா, இப்போ வலுவமைதிக்கான டெஃபினிஷன் சொல்கிறேன் பாருங்கள். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி ஆகும். 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாங்க. குருவினா, அதாவது 2 மதிப்பெண் வினாவில் வலுவமைதி என்றால் என்ன, எத்தனை வகைப்படும், பாட உட்பகுதியிலிருந்து வினாக்கள் எடுக்கணும்னா இந்த மாதிரியான வினாக்கள் கட்டாயம் இடம்பெறலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதனுடைய வகைகள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதே திணை வலுவமைதி. திணைனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், உயர்திணை அக்திணை. இங்கே திணை வலுவமைதி என்னென்னா, ஒரு மாட்டை பார்த்து, சரிங்களா, அதாவது அக்திணையான ஒரு உயிரினம் மாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. என் அம்மை வந்தாள், வந்தாளுங்கிறது உயர்திணையில் தானே நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து மாடுங்கிறது அக்திணை. மாடுங்கிறது என்னது, மாடுன்றது அக்திணை. அப்போ உயர்திணையில் இருக்கிறது, உயர்திணையினுடைய வினைமுற்றை நம்ம அக்திணைக்கு பயன்படுத்துகிறோம். எதனால், இதுதான் வலுவமைதி. அது பயன்படுத்தி இருந்தாலும் கூட நாம் அதை ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறோம், என்னோட ராமு வந்துடுச்சு, ராமு வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? கட்டாயமாக நம்ம சொல்லுவோம். ஒரு பூனைக்குட்டிக்கு நம்ம பேர் வைக்கலாம். எந்த ஒரு செயலையும் வந்து பார்த்திங்கன்னா வலுவமைதி வந்து நம்ம ஏற்றுக்கிட்டா, நம்ம ஏற்று அதை நம்ம கால வழக்கத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வலுவமைதி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பால் வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து, இங்கே ராசா கண்ணா இது எல்லாமே ஆண்பாலை குறிக்கக்கூடிய சொல், ஆண்பாலை குறிக்கும். ஆனால் இங்கே மகளை பார்த்துன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. ஓகேங்களா? இது எதனால், உவப்பின் காரணமாக, மகிழ்ச்சியின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக இங்கே கொல்லப்பட்டது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்களை வந்து வாடா என் ராசான்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பேச்சு வழக்கிலேயே பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் நம்ம சின்ன குழந்தைங்களெல்லாம் ஆண்பாலை பெண்பாலாக நம்ம உருவகித்து சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் இங்கே பால் வலுவமைதி. நெக்ஸ்ட்டு இட வலுவமைதி. இடம். மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை படர்க்க இடத்துல, நம்ம இடம் 3 பார்த்தோம் இல்லைங்களா, தன்மையினை படர்க்க இடத்துல சொல்லியிருக்கிறதுனால இது இட வலுவமைதி.
ஓகேங்களா? இப்போ 3 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? திணை வலுவமைதி பார்த்துட்டோம், பால் வலுவமைதி பார்த்துட்டோம், இட வலுவமைதி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கால வலுவமைதி. இந்த கால வலுவமைதியில் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளை அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்குது? எதிர்காலம். நாளை அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்குது. வருகிறார் அப்படிங்கிறது நிகழ்காலம். இருந்தாலும் இந்த சென்டென்ஸை நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அதனால தான் இந்த வலுவமைதை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளை வருவார் அப்படின்னு தான் இருந்திருக்கணும். பட் இல்லாமல் வருகிறார்ன்னு இருக்கு. அந்த சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ பயன்படுத்துறதுனால நம்ம வலுவமைதி. தவறாக இருந்தாலும் கூட அந்த சென்டென்ஸை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கிறோன்னா அதுதான் வலுவமைதி அப்படிங்கிறது. இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவது இல்லை. ஏனெனில் வருகையின் உறுதித்தன்மை, அவர் கட்டாயம் வந்துடுவார், வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? இதில் வினாக்கள் 3 மதிப்பெண் வினாக்கள்னு இடம்பெறலாங்க, 1 மதிப்பெண் வினாவிலும் இடம்பெறலாம், 2 மதிப்பெண் வினாவிலும் இடம்பெறலாம். சரிங்களா? ஆனால் இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இலக்கணத்தில் இது ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட. நெக்ஸ்ட்டு மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும் என்னும் பாரதியாருடைய பாடல் கொடுத்துருக்காங்க. குயில் கூவும். மரபு சொற்களை நம்ம பார்த்துருப்போம். குயில் கூவும், ஆனால் குயில் கத்தும்னு இருக்கு. அந்த பாரதியார் கூட, மகாகவியான பாரதியார் கூட வலுவமைதியை வலுவான சொல்ல பயன்படுத்தியிருக்கார். சரிங்களா? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். குயில் கூவும் என்பதே மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வலு. இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலுவமைதியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பேச்சு வழக்கோட சொல்ல குயில் கத்துதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். குயில் கூவுதுன்னு சொல்லி அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். இருந்தாலும் அந்த சொல்லை நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா? அதனால் அது மரபு வலுவமைதி. சரிங்களா? இந்த பாடப்பகுதி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பாடப்பகுதியிலேருந்து பொதுத் தேர்வுக்கு கட்டாயம் வினாக்கள் இடம்பெறுங்க. அதனால் இந்த பாடப்பகுதியை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேர்வெழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்ங்க.